சாரதி லா ஸ்டடீஸில் நியூ டாப்பிக்காக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேங்கிங் லா பற்றி ஃபுல்லாக ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டாபிக் பார்த்துருக்கோம். அதோடைய கண்டினியூஷனாக இதை நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லான்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா தான் நம்ம அந்த புத்தகத்தை அணுகிறது ரொம்ப மிக எளிமையாக இருக்கும். ஸோ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. இது மேலேருந்து வர்றதை விட நம்ம கீழேருந்து முதல்ல பார்த்தோன்னா மிக எளிமையாக புரிய வரும். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் செக்ஷன் கிடையாது, எந்த ஒரு பிரிவுகளும் இதில் இல்லைன்றதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஒரு டாட்ஸ் எப்படியோ, ஒரு டாட்ஸை நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா செக்ஷன் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவும் எந்த ஒரு பிரிவுகளும் கிடையாது. செக்ஷனை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எந்த சப்ஜெக்டில் செக்ஷன் இல்லையோ அந்த சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா மிக மிக வலிமையான ஒரு டாப்பிக்காக இருக்குன்றத நினைவில் வச்சுக்கணும். ஏன்னா அது எப்படி வேணாலும் மாடிஃபிகேஷன் பண்ணி மாற்றிக்கிட்டே வரும் தன்னை. செக்ஷன் இருந்துச்சுன்னா கோடிஃபைடாக இருக்கும், இதுதானா இது அவ்வளோதான். ஆனால் இது அப்படி கிடையாது, தன்னைத்தானே காலத்துக்கு ஏற்றாற் போல் மாற்றிக்கொள்ளும். இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட்டும் கூட. இதில் அதை தான் இந்த இடத்துல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பிரசிடெண்ட் மேடு இல்லை பிரசிடெண்ட் பேஸ்டு லா, அதாவது பிரசிடெண்ட்னா முந்தைய தீர்ப்புன்னு அர்த்தம். இதற்கு முன்னாடி இருக்கிற தீர்ப்பை பேஸ் பண்ணி இந்த லா தன்னைத்தானே மாற்றிக்கிட்டே இருக்கும், அப்படி வேவ்ஸாக ஓடிக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ரைட்டு. தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான கான்செப்டு பேஸ்டு ஆன் கான்ஸ்டியூஷன் லா, அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் லாவை பேஸ் பண்ணி இந்த லா அமைஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு படிக்கிறதுக்கு மிக மிக எளிமையாக இருக்கும். அதே போல் மிக ஆழமாகவும் இருக்கும். கருத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆழமாகவும் இருக்கும். எந்த ஒரு லாவுமே பார்த்திங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணி இருக்கவே இருக்காது. ஏன்னா இந்த லா தான் பார்த்திங்கன்னா சுப்பீரியர் லான்னு சொல்லுவாங்க. இந்த லாவை வயலேட் பண்ணுற எந்த லாவும் ஜனங்க மத்தியில் எடுப்படாது. ஏதோ ஒரு எரிச்சல் ஊட்டுற மாதிரி இருக்கும், அதாவது நம்மளுடைய சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா வந்து பேஸ்டு ஆன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் லா. இது மட்டும் இல்லை, வேறு எந்த லாவாக இருந்தாலும் இதை தான் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதற்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டை பற்றின ரெண்டு விவரங்களை இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா லைசஸ் ஃபேர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த கான்செப்டில் ஒரு மக்களுக்கு உண்டான எந்த ஒரு நலத்திட்டங்களும் இதில் பெரிய அளவில் இருக்காது. நாடு நாடு நாடு, அதாவது அந்த நாட்டுடைய அந்த டெரிட்டோரியல் அவங்களுடைய பார்டரை பாதுகாக்கிறதுல தான் மிக முக்கியமாக அவங்க சிரமம் எடுத்துப்பாங்க. அதற்குண்டான படைத்தலைவர்கள், அதற்குண்டான இந்த வேலி போடுறது, குதிரைப்படை, இந்த மாதிரியான கான்செப்டை வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக வச்சுப்பாங்க. மக்களுடைய நலனில் பெருசாக அவங்க அக்கறை எடுத்துக்கவே மாட்டாங்க. மக்கள்கிட்டேருந்து வரி வாங்குவாங்க, ஆனால் அது முழுச பார்த்திங்கன்னா இந்த நாட்டுடைய நலனுக்காக, அதாவது டிஃபென்ஸுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. எதிரி நாடு வந்து போரிட வரும்போது அதை நம்ம டிஃபென்ஸ் பண்ணுறதுக்காக இந்த கான்செப்டில் அக்கறை எடுத்துக்குவாங்க. அது லைசஸ் ஃபேர். ஆனால் வெல்ஃபேர் ஸ்டேட் பார்த்திங்கன்னா இதுக்கு நேர் ஆப்போசிட்டு. மக்களுடைய நலனோ நாட்டுடைய நலனோ ஒருங்கிணைந்தே பைண்டாகி ட்ராவல் ஆகும். அதாவது இது மக்கள் நலன் வச்சுப்போமே, இது நாட்டுடைய நலன், ரெண்டுமே பார்த்திங்கன்னா பைண்டாகி ட்ராவல் ஆகிறதுனால நவுடேஸ் வெல்ஃபேர் ஸ்டேட் தான் இப்போது பெரிய அளவில் சாதனைக்குள்ளான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. எல்லா ஸ்டேட்டும் பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரியும் இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்ற கான்செப்டில் வந்திருக்காங்க. ஒரு சில கண்ட்ரி மட்டும்தான் இந்த லைசஸ் ஃபேர் கான்செப்டில் இருக்கிறாங்க. ரொம்ப எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னா இதெல்லாம் மன்னர் ஆட்சி காலத்தில் இருந்தக்கூடிய கான்செப்டு, இது மக்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய கான்செப்டு. கரெக்டாக கணிச்சு பார்த்தோன்னா மன்னர் ஆட்சியிலே நல்லா இருந்த மாதிரி தெரியும். ஏன்னா மக்களாட்சின்னு சொல்லிட்டு மன்னராட்சியை விட மிக மோசமாக நடக்கிற ஒரு சில நாடுகளையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சரி, ஓகே, ரைட், அது வேறு விஷயம். அது இதிலிருந்து இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம எந்த சப்ஜெக்டை நோக்கி, எந்த ஒரு கான்செப்டை நோக்கி ட்ராவல் ஆகிறோம் அப்படின்றது தெரியும். ஒரு ஸ்டேட்டை பற்றின டீட்டெயில்ஸ், ஒரு ஸ்டேட், அந்த ஸ்டேட்டில் என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, அதில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, பொலிட்டிஷியன் இருப்பாங்க, ஜுடிஷியரி இருப்பாங்க, அதுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, மேல்நிலையிலேருந்து கீழ்நிலை ஊழியர்கள் வரைக்கும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கான்செப்டை ட்ராவல் பண்ணி போகக்கூடிய கான்செப்ட் தான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா.
இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவை நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்லையும் மிக மிக இலகுவாக அணுகலாம். அது கலெக்டராக இருக்கட்டும் இல்லை கடைநிலை ஊழியனாக இருக்கட்டும், மிக மிக இலகுவாக அணுகி உங்களுக்கு உண்டான தீர்வை பெறலான்றது தான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லாம் மிக தெளிமையாக சொல்லுது. அவங்களுடைய பவர்ஸ் என்ன, அவங்க யாருக்கெல்லாம் பவர்ஸை ஒப்படைச்சிருக்காங்க, நம்மளுக்கு அவங்க என்ன செய்யணும், அவங்க நம்மளுக்கு என்ன செய்கிறோம், இந்த மாதிரி அனைத்து விவரங்களும் பார்த்திங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லால் மிக தெளிவாக சொல்லிவிடுவாங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோம். இப்போ தான் நம்ம டாபிக் உள்ளே என்ட்ரி ஆகிறோம். ஸ்டேட்டை பற்றின விவரங்கள் தெரிஞ்சிச்சு. அதோட கண்டினியூஷன் தான் இந்த ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். நம்மளுடைய ஹியூமன் பாடிலையோ இல்லை உயிரினங்கள்லையோ ஆர்கன்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டுனா அதுக்கும் ஆர்கன்ஸ் இருக்குது. அந்த ஆர்கன்ஸ் தான் 3 பில்லர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 3 பில்லர். 3 பில்லர்னால் ஒன்றும் கிடையாது, தூண்னு நினச்சிக்கிங்க. இந்த 3 தூண் மேலே தான் ஒரு ஸ்டேட்டு அமைஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோம், ரைட்? அந்த 3 பில்லர் என்னன்றது இந்த இடத்துல அரே பண்ணியிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா லெகிஸ்லேட்டிவ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி. இவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்டத்தட்ட பொலிட்டிஷியன், இந்த ஸ்டேட் லெகிஸ்லேட்டிவ், அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ரி லெகிஸ்லேட்டிவ், இந்த கான்செப்டில் இருப்பாங்க. இவங்க சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பெற்றவர்கள். அந்தந்த காலகட்டத்துக்கு தேவையான சட்டத்தை இயற்றுவாங்க. நிறைய சட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில சட்டங்களை பார்த்திங்கன்னா நீக்குவாங்க. இதற்கு பார்த்திங்கன்னா இவங்க தனித்தனியாக ஒரு ஆளை சப் டெலிகேஷன்ற கான்செப்டில் வச்சுப்பாங்க. எப்படின்னா, இவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும், இல்லை ஒர்க்லோடு அதிகமாக இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில சட்டங்களை இயற்றும் போது அந்தந்த எக்ஸ்பர்ட்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சட்டத்தை இயற்றுறாங்கன்னா இவங்க லா கமிஷனை யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சட்ட நுணுக்கங்கள் மிக எளிமையாக தெரியுன்றதுனால அந்த இடத்துல யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு சில நேரங்களில் எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட்டோட ரிலேட்டடாக இருந்ததுன்னா எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த அதிகாரிகளை உபயோகப்படுத்திப்பாங்க. அதே போல் தான் எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராப்ளங்கள் வந்துச்சுன்னா லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கிற அந்த மெம்பர்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி தான் எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் எதனா ஒரு குறைபாடுகள் இருந்துச்சுன்னா ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த நீதிபதிகளையோ இல்லை லா கமிஷனில் இருக்கிற அந்த சட்ட நிபுணர்களையோ அணுகி ஒரு சில தீர்வழிகளை காண்பாங்க. இப்போது இந்த 3மே, இந்த 3 பில்லருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் இந்த ஸ்டேட்டுக்கு. இது இல்லை அப்படின்னும் போது அந்த ஸ்டேட்டு ஒரு வீக்கி ஸ்டேட்டாக பார்க்கப்படும். ஒரு வீக்கு, அந்த ஒரு வலிமை இழந்த ஒரு ஸ்டேட்டாக பார்க்கப்படும். இவ்வளவு தான் கான்செப்ட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லால் இவ்வளோ தான் கான்செப்ட். இந்த ஒரு கான்செப்டை உங்களுடைய நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த புத்தகத்தை, இந்த டாபிக் அணுகிறது மிக மிக எளிமையாக இருக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய கான்செப்ட் எல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. நிறைய டாபிக்ஸ் இருக்குது, நிறைய இம்பார்ட்டன்ஸான டாபிக்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது இந்த டாப்பிக்கை மிக எளிமையாக நம்ம நிவர்த்தி பண்ணிடலாம். எக்ஸாமில் உங்களுடைய ஆன்சர்ஸை எழுதும்போது மிக நேர்த்தியான ஆன்சர்ஸை நீங்கள் கொடுக்கலாம். ஜஸ்ட் இந்த ஃப்ளோ சார்ட்டை மட்டும் நீங்கள் நினைவில் வச்சுக்கிங்க. 3 பில்லரை ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஞாபகம் வச்சுக்கிங்க. இதுக்கு செக்ஷன் கிடையாது. பிரசிடென்ட் மேடு லா, ரெண்டு வகையான ஸ்டேட் இருக்குது, 3 பில்லர் இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதுக்கப்புறம் வரக்கூடிய கான்செப்ட் மிக எளிமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.